காவல்துறை அரசினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. குறிப்பாக தமிழகனுடைய முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. முதல்வர் இதை கண்டுங்காணாமல் இருக்கு. இது நேரடியாகவே குற்றச்சாட்டு வைக்கிறோம். முன்னாடி இஸ்லாமியர்களும் தலித்துகளை மட்டும்தான் காவல் சித்திரவதையில் பாதிக்கப்படுவாங்க. இல்லை, எல்லா சாதியும் தமிழ்நாட்டில் அதற்கான பாதிப்பை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஒரு கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு காவல்துறையாக தமிழ்நாட்டில் செயல்படுறோம். இது எப்படி ஜனநாயக நாடுன்னு சொல்ல முடியும்? சட்டத்தின் ஆட்சி எங்கே நடக்குதுன்னு சொல்ல முடியும்? இதையெல்லாம் பேசக்கூடிய எங்களை போன்ற நபர்களை காவல்துறைக்கு எதிரானவர்ங்கிற நீங்கள் ஒரு முத்திரை பதிக்கிறீங்க. 4 காவல் மரணங்கள் பிப்ரவரி மாதம் மட்டும் நடந்திருக்குது. ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாடியும் ஒரு பெரிய அரசியல் இருக்கிறதுனால மறைக்கிறதுக்கான முயற்சி நடக்குது. காவல் மரணம் என்பது தொடர்ச்சியாக நீங்கள் அதை எங்கெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துகிறீங்க, தொடர்ச்சியாக அதை பண்ணிக்கிட்டு வரீங்க. ஆனால் சமீபத்தில் நீங்கள் சொன்ன செய்தி ரொம்ப அதிர்ச்சி அளிக்கு சார். கிட்டத்தட்ட 2 மாதங்களில் 4 கொலை, காவல்துறையால் செய்யப்பட்ட கொலைன்ற மாதிரி தான் பேசும் பொருளாக இருக்குது இந்த செய்தி. ஆனால் இது பேசுறது ஆகாஷ் டெலிஷன், இந்த கொலை மட்டும் தான் பேசப்படுது. மானாமதுரை விசாரணை கைது இறந்தது மட்டும் தான் பேசப்படுது. மற்ற செய்திகள்லாம் ஏன் சார் இன்னும் மறைக்கப்பட்டிருக்குதா, செய்தியாக்கப்படலையா? நீங்கள் சொன்னதுக்கு பிறகு தான் வெளியிலாம் தெரிய வருது சார். இதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, 4 காவல் மரணங்கள் தமிழ்நாட்டில் பிப்ரவரி மாதம் மட்டும் நடந்திருக்குது. இதே மாதிரி கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் 4 சம்பவங்கள் நடந்தது நம்ம பேசியிருக்கிறோம். ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாடியும் ஒரு பெரிய அரசியல் இருக்கிறதுனால மறைக்கிறதுக்கான முயற்சி நடக்குது. குறிப்பாக தாம்பரத்தில் கஸ்டோடியல் டெத்தில் இறந்து போன கடப்பேரியை சேர்ந்த புனிதன் என்ற கெவிலனுடைய மரணத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் சூழ்ச்சி இருக்குது. ஏன்னா அவங்களுடைய உறவினர் தான் தாம்பரம் மாநகராட்சியினுடைய தலைவி சார். அவங்க தான் ஆணையர். அவங்களுக்கே இந்த நிலைமை, அவங்களுடைய உறவினர் தான் இறந்தது. அதனால் அவங்க இந்த விஷயத்தில் தலையீடு செஞ்சாங்கன்னா அவங்க மேலே சில விமர்சனங்கள் இருக்குது. அவங்க தலையிட்டு தான் பாடியை வேகமாக வாங்கி அந்த எரிக்கிற வேலையெல்லாம் அவங்களுடைய ப்ரெஷர், ஏன்னா அரசு கெட்ட பேர் வாங்கிடக்கூடாதுன்னு சொல்லி கபிஸ்தலத்தில், தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலத்தில் விஜயகுமார்னு ஒரு பையன் விசாரணைக்கு கூட்டு போகிறாங்க. அதில் ஒரு கொடுமை என்னென்னா ஜனவரி 14 விசாரணைக்கு கூட்டு போகிறாங்க. விசாரணையில் அவனுக்கு கொடூரமான சித்திரவதை நடக்குது. அதுக்கப்புறம் அவன் தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் தனக்கு ஏற்பட்ட சித்திரவதைக்காக வேண்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறான். அவரே போய் ஆனால் அது வழக்காகலை. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா வீட்டில் அவன் பையன் சூசைட் பண்ணிக்கிறான். மன உளைச்சலில் சூசைட் பண்ணிடுறான். ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு உடல் ரீதியான விஷயங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தன்னுடைய மன அழுத்தத்தினால வயசு என்னங்கன்னா அவனுக்கு 30 வயசு. டீப்பொலூர் அரியலூர் காவல் நிலையத்தில் டாஸ்மார்க்கு கடைக்கு முன்னாடி சரக்கு வாங்க போகிறார். ஊரெல்லாம் டாஸ்மார்க் இருக்குது. விஜயகுமாருங்கிற அந்த தலித் இளைஞன், 30 வயசு, ஒரே ஒரு குழந்தை. ஆமாம், அவங்க மனைவி முழுமையாக பேச தெரியாது, திக்கி பேசக்கூடிய ஒரு கேரக்டர். கடைக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. போலீஸ் அப்போ நின்றுறாங்க. இவர் சரக்கும் வாங்கலை. 2 வீலரில் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி போலீஸ் வந்தோடனே 2 வீலர்லாம் ஆட்டி பார்க்குறாங்க. இவருடைய 2 வீலர் ஸ்கூட்டி ஆடுது. உடனே நம்ம போலீஸ் வண்டி எடுத்துருமே அப்படின்ட்டு போய், சார் அது ஏன் வண்டின்னு வழியை போய் சொல்கிறாரு. செல்ஃபோனை பிடிங்கிட்டு நீ ஸ்டேஷனுக்கு வாங்குங்கிறாங்க. ஆமாம், ஸ்டேஷனுக்கு வாங்கினோன்னா இவர் சரி வண்டியை வாங்க வேண்டியது இருக்குது, செல்ஃபோனை வாங்க வேண்டியதுக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாரு. எந்த குற்றமும் செய்யலை. குற்ற வழக்குக்காகவும் எது இல்லை. ஆமாம், அவர் குடிக்கவும் செய்யலை. சரக்கு வாங்கிட்டு வீட்டில் போய் குடிக்கிறதுக்காண்டி சரக்கு வாங்க வந்திருக்காரு. பாட்டிலோடையும் அவரை பிடிக்கலை. ஒரு சரக்கோட டாஸ்மார்க்கு முன்னாடி இருந்து இதை செய்கிறாங்க. நம்ம சிசிடிவி கேமராவிலையும் நமக்கு உறுதியாயிரு. ஸ்டேஷனுக்கு போனவொடனே நீ குடிச்சேன்னு சொல்லி ஒத்துக்குன்னு சொல்லி அடிக்கிறான். இது என்ன காரணமாக சார் இருக்கும்? ஏதாவது வழக்கு போடணுன்ற டார்கெட் இருக்கலாம். அப்படி இல்லாட்டா இந்த மாதிரி ஃபைன் போட்டு பணத்தை நிறையா போலீஸ் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இன்னொரு நியாயம் என்ன அப்படின்னா, சரி அவர் குடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மருத்துவர்கிட்ட போய் செக் பண்ணி சான்றுலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது இல்லாமல் டிடி போட்டு இது ஃபைன் போட்டிருக்காங்க. அடித்து ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் ஃபைன் போடுறாங்க. இது எங்கேயாவது நடக்குமா? ஏன்னா கேட்குறதுக்கு நாதி இல்லாத ஒரு நிலை இருக்கிறதுனால ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் இது மாலையில் நடக்குது, ஒரு 6-6:30 நடக்குது. ஒத்துக்கிறான். அவனுடைய அண்ணன் ஆகாஷ் ஃபோன் பண்ணுறான். நான் அந்த மாதிரி தம்பி நான் ஸ்டேஷனில் இருக்கேன்டா அப்படின்னு சொன்ன உடனே ஸ்டேஷனில் போய் அவனை கூப்பிட்டுட்டு வீட்டில் போய் கவுன்சிலிங் கொடுக்குறான். ஒன்றும் இல்லை, காலையில் வண்டி எடுத்துக்கலாம் வைக்கல வச்சுன்னு சொல்லிட்டு வீட்டில் விட்டு 2வது நிமிஷம் சூசைட் பண்ணிடுறான்.
ஸ்டேஷனுக்கு போய் வந்து வீட்டுக்கு வந்த 2வது நிமிஷம் அவனுக்கு வயசு 30, எல்லாமே இளம் வயசு. அதே மாதிரி தாம்பரம் கடப்பேரியை சேர்ந்த புனிதன் வந்து ஒரு பீஃப் கடை வச்சுருக்கக்கூடிய ஒரு நபர். பெரிய குற்ற வழக்கெல்லாம் இல்லை, ஒரு 5 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு அடிதடி தகராறில் ரீகால், அந்த கேஸை ரீகால் பண்ணாமல் இருக்கிறார். அதற்காக வேண்டி காலையில் அவரை கூப்பிட்றதுக்காக வேண்டி போலீஸ் வருது. 26ஆம் தேதி 22 ஆமாம், போலீஸ் வந்து காலையில் கூப்பிட வராங்க, யூனிஃபார்ம் இல்லாமல் வராங்க. அது சட்டவிரோதமானது. டிகே பாஸ் ஜட்ஜ்மெண்ட்டு தெளிவாக, டிகே பாஸுடைய தீர்ப்பு சொல்லுது யூனிஃபார்ம் இல்லாமல் யாரையும் போய் விசாரணைக்கோ அரெஸ்ட்டோ எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. பேட்ஜ் போட்டிருக்கணும். பழைய சிஆர்பிசி 41 ஏபிசி ஏயும் அதுதான் சொல்லுது. அடையாளத்தோடு போகணும், யூனிஃபார்மோடு போகணும், முன்கூட்டியே தகவல் சொல்லணும். சும்மா வாப்பா விசாரணைக்கு வாப்பான்னு வந்து சங்கர் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸ்டேஷனில் வச்சு அடித்தாங்களா, என்ன மாதிரி சித்திரவதை பண்ணாங்கன்னு தெரியாது. 10:30 மணிக்கு ரிமாண்டுக்குன்னு முடிவு எடுத்துகிட்டு வந்து சானிட்டோரியம் அரசு மருத்துவமனை கூட்டு போகிறாங்க. அங்கே ஒரு லேடி டாக்டரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் தர மறுக்கிறாங்க. போலீஸ் அவங்களோட சண்டை போட்டுருக்குறாங்க. பிறகு ஒரு 1/2 hour கழிச்சு இன்னொரு டாக்டர்கிட்ட தான் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து குரம்பேட்டை கீழ்கட்டளை போய் வந்து ரிமாண்டுக்கு வந்து சான்று வாங்கியிருக்கிறாங்க. இதில் என்ன கொடுமைன்னா, சாத்தான்குளம் சம்பவம் மாதிரி இதில் நடக்குது. சாத்தான்குளத்தில் அப்பா பையன் ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் அப்பா மகன் ஃபெனிக்ஸை அடித்து முடித்து சித்திரவதை செய்ததுக்கப்புறம் டாக்டர்கிட்ட ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து கோயில்பட்டிக்கு காரில் கூட்டு போகணும். ஆமாம். அந்த கார் யார் பார்க்குறாங்கன்னா, விக்டிம், பாதிக்கப்பட்டவன் வாடகைக்கார் 2000 ரூபா கொடுத்து தான் கூட்டு போகிறாங்க. அதே தான் புனிதன் வழக்குலேயும் இங்கே அங்கே வெறும் கார் மட்டும்தான். புனிதன் வழக்கில் புனிதனுக்கு சொந்தமான காரில் கீழ்கட்டளையிலேருந்து புழல் சிறைக்கு அவனுடைய காரில் தான் கூட்டு போகிறாங்க. போகும்போது வந்து கோட்ரு, ஆளுக்கு ஒரு கோட்ரு குடிச்சிட்டே பிரியாணி கோட்ரு. ஆமாம், இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குது. எந்த போலீஸ்காரும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கல. புழல் சிறைக்கு ஒரு 7-7:30 போகிறாங்க. புழல் சிறையில் இவரை வந்து புனிதனை செக் பண்ணுறாங்க. இவர் அன்ஃபிட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ கூட அவரை வந்து ஸ்டேஷன் பெயிலில் இல்லை வேறு எதாவது நடவடிக்கையில், நீதிமன்ற நடவடிக்கையில் விட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்டான்லி மருத்துவமனையில் போய் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து மிட்நைட்டு 1:30 மணிக்கு தான் அவர் அட்மிஷன் போடுறாங்க. இவ்வளோ வயலேஷன் ஒரு அரெஸ்ட்டுக்குள்ளே, ஒரு மனித உரிமை மீறல் புனிதன் வழக்கில் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. அங்கே அட்மிட் ஆன அடுத்த நாள் உடல் நிலை முடியாமல் போய் திரும்ப ஸ்டான்லியில் வந்து 28ஆம் தேதி அவர் இறந்து போயிடுறார். உடம்புல காலில் காயம் இருக்குது, இந்த நாடி கீழே காயம் இருக்குது, இந்த கையெல்லாம் வீங்க இருக்குது. அப்போ என்ன கேள்வி, அடித்தது வந்து சங்கர் நகர் போலீஸா இல்லை வந்து சிறையில் இருக்கக்கூடிய காவலர்களா அப்படிங்கிற கேள்வி வருது. இதில் என்ன கொடுமைனா, ஒவ்வொரு வழக்குலையும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்சு, டாக்டர்களுக்கு, அதாவது வந்து டீன்களுக்கு இது சார்ந்த நாலேஜே இருக்க மாட்டோம். மெடிக்கல் கல்லூரியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான, அதை நேரடியாகவே குற்றச்சாட்டாக வைக்கிறேன், பெரும்பான்மையான மருத்துவக் கல்லூரியை சேர்ந்த அங்கே இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கு நீதிமன்றம் ஒரு போஸ்ட்மார்ட்டம் சார்ந்த நாலேஜ் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குங்கிற குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். என்ன மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா, இப்போ அரியலூர் வழக்கில் என்ன நடக்குது, மெடிக்கல் காலேஜில் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க, 2 டாக்டர் பண்ணுறாங்க, வீடியோ பதிவு பண்ணுறாங்க. இதெல்லாம் சந்தோஷ் வெர்சஸ் மதுரை மாவட்ட ஆட்சியர் உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் ஒரு உடற்கூறாய்வு போஸ்ட்மார்ட்டம் நடக்கும்போது இந்த தீர்ப்பை பின்பற்றி செய்யக்கூடிய வேலைகள், மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி தான் நடக்கணும். புனிதன் வழக்குலேயும் அதில் தான் நடக்குது. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சோன்னா அதில் முக்கியமான ஒரு ஆர்டர் என்னென்னா, பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் வீடியோ ஃபுட்டேஜையும் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. இதில் பண்ணலையா சார்? புனிதன் வழக்குலையும் கொடுக்கல, செல்வகுமார் வழக்குலையும் கொடுக்கல, விஜயகுமார் தஞ்சாவூர் விஜயகுமார் வழக்குலையும் கொடுக்கல. புனிதன் வழக்கில் என்ன செய்கிறாங்க, போலீஸார் அவசரமாக ப்ரெஷர் போட்டு, ஃபேமிலிக்கு ப்ரெஷர் போட்டு, அரசியல் ப்ரெஷர் போட்டு பாடியை எரிக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஏன்னா ரீபோஸ்ட்மார்ட்டம் வந்துடக்கூடாதுல்ல. நிறைய காவல் மரணங்கள்ல அந்த மாதிரி இன்னைக்கு இப்போ நம்ம இங்கே நடக்கக்கூடிய சிவகங்கை மரணம் ரீபோஸ்ட்மார்ட்டம் என்னைக்கு தானே கேட்குறாங்க. 3 டாக்டரை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்களா ரீபோஸ்ட்மார்ட்டத்துக்கு. அப்போ பாடியில் ரீபோஸ்ட்மார்ட்டம் வந்தால் உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரீபோஸ்ட்மார்ட்டம் திட்டமிட்டே புனிதனை வந்து எரிச்சிடறாங்க. இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆர்டரை கேட்டு, எதுக்கு, அரியலூர் டீப்பலூர் காவல் நிலையத்தில் உயர்நீதிமன்ற தீர்ப்பினுடைய ஆர்டரை கேட்டு இப்போ விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன ஆர்டரு, ஏற்கனவே போடப்பட்ட உயர்நீதிமன்ற தீர்ப்பினுடைய நகல்
அடிப்படையில் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே வீடியோ பதிவும் அறிக்கையும் கொடுக்கணுங்கிறத அரியலூர் டாக்டர்கிட்ட போய் வந்து தீபன் சொல்லி ஒரு வழக்கறிஞர் போய் கேட்குறாரு. ஜட்ஜ்மெண்ட்டை எழுதி அட்டாச் பண்ணி கடிதத்தை கொடுக்குறாரு. நீ யாரையா என்கிட்ட கேட்குறதுக்கு, ஜூனியர் வைக்கலாம் என்கிட்ட பேச முடியுமாயா, போயாங்கிறாரு. எவ்வளோ நேரம் ஆகும் திரும்ப அந்த அரியலூர் முதல்வரை அதே வார்த்தையில் திரும்ப பேசுகிறதுக்கு? உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சட்ட அறிவு இல்லாமல் எப்படி நீங்கள் இந்த இடத்துல உட்காந்துருக்குன்னு கேட்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இப்படி நிறையா கேள்விகள் இருக்குது. அப்போது ஒரு கஸ்டோடியல் ஒரு காவல் நிலைய மரணம் நடந்தாலே சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆகாஷோடைய மரணம் வந்து அதுவும் இன்னும் ரொம்ப பேசும் பொருளாக இருக்குது. அந்த ஊர் மக்கள்லாம் இன்னும் அந்த போராட்டத்தை கைவிடாமல் இருக்காங்களே சார். அவருடைய வாக்குமூலம்லாம் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிறது. இதெல்லாமே வந்து ரொம்ப செய்தியாக்கப்படுது, பேசும் பொருளாகுது. அது இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, பாதிக்கப்பட்டவர்கள் இறந்தவர்கள் எல்லாமே தலித்களாக இருக்கிறாங்க. அப்போ இந்த அரசாங்கத்திற்கு ஒரு அவப்பேர் ஏற்படும்ன்றத மூடி மறைக்கணுன்றதுக்காக நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இதையும் சீக்கிரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? அது எந்த கோணத்தை சார் நம்ம எடுத்துக்கல? நமக்கு இன்னொரு இதை ஒட்டி இன்னொரு கேள்வியும் இருக்குது. நீதித்துறை இருக்கக்கூடிய நிலையையும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். குறிப்பாக திருப்புவனம் அஜித்குமார் வழக்கில் புகார் கொடுத்த அந்த அம்மையார் நகை காணாமல் போச்சுன்னு அந்த நாங்கள் கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் அவங்க கேட்டுக்கிட்டேன்னு சொல்லி அந்த வழக்கை முடிக்கிறோன்னா யார் முட்டாள்? பொதுமக்கள் முட்டாளா, இல்லை சிபிஐ முட்டாளா, இல்லை நீதிமன்றம் முட்டாளா, இல்லை நம்மளை மாதிரி மனித உரிமை செயல்பாட்டாளர் முட்டாளா? இல்லை, இது முட்டாள்தனம்ன்ற தாண்டி எங்கேயோ இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட்டுகிட்டே இருக்குல்ல சார் தொடர்ச்சியாக? ஒரு உலகத்துக்கே தெரியும். அப்போ நகையே இல்லாததுக்கு புகார் வாங்கினீங்களா? ஒரு உயிர் போயிருக்கு. இப்போ ஒரு சம்பவமே வந்து அஜித்குமார் கொலை செய்யப்பட்டதே நகையை திருடுனதான் சொல்லிச்சு. அந்த கம்ப்ளைண்ட் என்னாச்சு? கம்ப்ளைண்ட்டை வெளியில் காட்டுங்க. அப்போ இந்த அம்மா கொடுத்த புகார் நகையை காணாமல் போச்சுன்னா எங்கே போச்சு? சிபிஐயே கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன, யாரை ஏமாத்துறீங்க? இதுதான் ஒரு அப்பட்டமான அதிகார மையத்தில் இருக்கிறவர்கள் என்ன வேணாலும் செய்ய முடியும். ஒரு நபரை கொலை செய்துவிட்டு அவர் எந்த சாதிக்காரராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் நான் பெரிய சாதி சின்ன சாதின்னு சொல்கிறாங்கல்ல, ஆண்ட சாதின்னு, அவர் எந்த சாதிக்காரராக இருந்தாலும் சரி, காவல்துறை ஒரு மரணத்தை செய்துவிட்டு எளிமையாக மறைக்க முடியுங்கிறதுக்கு திருப்புவனம் அஜித்குமார் வழக்கு ஒரு விஷயம். இன்றைக்கு வரைக்கும் ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, அந்த வழக்கை நாங்கள் முடுக்கி வைக்கிறோம். அப்போ அந்த வழக்குக்காக வேண்டி தான் ஒரு காவல் சித்திரவதையே நடந்தது. இது எங்கே போய் சொல்லுவீங்க? இன்றைக்கி மற்ற வழக்குகள்லாம் ஏன் பேசு பொருளாக மாறலை? அங்கே வந்து சிவகங்கை சம்பவத்தில், இப்போ நடந்த சம்பவத்தில் மக்கள் போராடுறாங்க. தொடர்ந்து போராடுறதுனால அது செய்தியாகுது. அது மட்டும் இல்லை, ஆரம்பத்தில் போலீஸ் எடுத்த ஸ்டெப் என்னென்னா, அவனை வந்து ஒரு கொடூர குற்றவாளி, அவன் அருவாளுக்கு எடுத்து வெட்டினான். அதில் மாற்று கருத்தே இல்லை. அதற்கு நீ தண்டனை கொடுக்கணும். அதுக்கு நீ தண்டனை கொடுக்கணும். அதை நம்ம எப்போதும் ஆதரிக்கலை. அது யார் செஞ்சாலும் ஏற்றுக்கிற முடியாது. ஆனால் அந்த வெட்டுறதில் என்ன நியாயம் இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கிற முடியாது. சட்டப்படி அந்த தம்பி செயல்படலை. நீங்கள் இது இன்ஸ்பெக்டரும் இப்போ சட்டப்படி தானே செயல்படலை. படுக்க வச்சுட்டு ஒரு காலை கீழே வச்சுட்டு ஒரு காலை தூக்கி கல்லை தூக்கி போட்டு அதில் உடைச்சி நீ பாலத்திலேருந்து விழுந்துன்னு சொல்லுங்கிறது எவ்வளோ அப்பட்டமான மோசடி. இது எங்கே நடக்குது? இது எப்படி ஜனநாயக நாடுன்னு சொல்ல முடியும்? சட்டத்தின் ஆட்சி எங்கே நடக்குதுன்னு சொல்ல முடியும்? இதையெல்லாம் பேசக்கூடிய எங்களை போன்ற நபர்களை காவல்துறைக்கு எதிரானவருங்கிற நீங்கள் ஒரு முத்திரை பதிக்கிறீங்க. நீங்கள் என்ன வேணாலும் முத்திரை பதிங்க. ஆனால் இது எல்லாரையுமே இப்போ வந்து அதாவது வந்து முன்னாடி இஸ்லாமியர்களும் தலித்துகளை மட்டும்தான் காவல் சித்திரவதையில் பாதிக்கப்படுவான்றது இல்லை. எல்லா சாதியும் தமிழ்நாட்டில் அதற்கான பாதிப்பை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஒரு கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு காவல்துறையாக தமிழ்நாட்டில் செயல்படுறாங்க. கிட்டத்தட்ட தேர்தலே நெருங்கிருச்சு. ஆனால் இந்த மாதிரி காவல் மரணங்கள் அதிகரித்துட்டு இருக்கும் பொழுது ஆட்சிக்கு அவப்பேர் வரும்ன்ற ஒரு எண்ணம் இல்லாமல் காவல்துறை எந்த தைரியத்தில் சார் செய்கிறாங்க? அப்போ அரசு நம்மளை கண்டிக்கும், முதல்வர் கீழே தான் நம்ம துறை இயங்குதுன்ற ஒரு அச்சம்லாம் இல்லாமல் இதை எப்படி சார் தண்ணி? இல்லை, அப்படி அச்சம் இல்லை. இப்போ இருக்கு, நான் திமுக, நான் பல முறை சொல்கிறது, நான் திமுகவுக்கு வாக்களித்து வந்தேன். அதில் மாற்று கருத்துலாம் கிடையாது. பிஜேபி அந்த பக்கம் இருக்கிறதுனால திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டிய நிலையிலிருந்து வாக்களிக்கிறோம். அதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து தூத்துக்குடி சம்பவத்தில் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னீங்களே, இன்றைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? திமுக ஆட்சிக்கு வந்து கண்ணுக்கு எதிராக வந்து 15 பேரை சுட்டு கொண்டாங்க, ஒருத்தரை அடித்தே கொலை செஞ்சாங்களே, இன்றைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுத்துருக்குறாங்களா? இன்றைக்கு வரைக்கும் ஒரு போலீஸ் மேலே பாவம் ஒரு இன்ஸ்பெக்டர் மேலே ஒரு எஃப்ஐஆர் நினைக்கிறேன், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் மேலே. அன்றைக்கி இருந்த அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க?
நீங்கள் ஆட்சியில் இல்லாத நேரத்தில் தானே சாத்தான்குளம் சம்பவம் நடந்தது. 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் கடந்து சாத்தான்குளம் போய்கிட்டே இருக்குது. நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது தானே சென்னையில் விக்னேஷ் G5 காவல் நிலையத்தில் இனிமேல் தமிழ்நாட்டில் இது போன்ற கஸ்டோடியல் நடக்காதுன்னு சொன்னீங்க. ஆனால் உங்கள் ஆட்சியில் இன்றைக்கி 26க்கு மேல் நடக்குதுல்ல. காவல்துறை அரசனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. குறிப்பாக தமிழகனுடைய முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அப்படி இல்லைன்னா முதல்வர் இதை கண்டும் காணாமல் இருக்கிறார். இது நேரடியாகவே குற்றச்சாட்டு வைக்கிறோம். அது எங்களுக்கு அது எப்படி சார் இருந்துட முடியும்? நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வரணும், அப்போ இது மக்கள் மத்தியில் ரொம்ப கெட்ட பேரை உருவாக்கி கொடுக்கணும் போது அதை சரி செய்ய தானே பார்ப்பாங்க. இல்லை, இன்னைக்கு நான் தான் சொல்கிறேன், நான் ஒரு சாட்சியாக இருக்கிறேன், நேரடியாக விமர்சனம் பண்ணுறேன். இந்த ஆட்சி நிறைய மனித உரிமை மீறல்களில் ஈடுபடக்கூடிய ஆட்சி. நலத்திட்டங்களே சாதாரண கிரவுண்டுக்கு போய் இன்னைக்கு வரைக்கும் போய் சேரலை அப்படிங்கிற நிறையா விமர்சனம் இந்த ஆட்சி மேலே இருக்குது. பிஜேபி மதவாத சக்தி இந்த மண்ணில் வந்துவிடக்கூடாதுங்கிற போரி என்ன மாதிரி ஒரு பெரும் சமூகம், இன்றைக்கி இருக்கக்கூடிய மைனாரிட்டி சமூகம், பிஜேபி வந்துவிடக்கூடாதுங்கிற இடத்துல தான் திமுக ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் திமுக ஒரு நாள் உணரும். ஆமாம், அன்னைக்கு திமுக தன்னை திருத்திக்கிற நினைக்கும் போது அதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். மதவாதிகள் இங்கே ஒரு அதிகாரத்துக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துருங்கிறத எச்சரிக்கையாகவே நாங்கள் திமுகவுக்கு சொல்கிறோம். சார், இப்போ இந்த ஆட்சிக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, ஆகாஷோட மரணத்தை கூட இது காவல் நிலையத்தில் மரணம் அடையலையே அப்படின்றாங்க. இது காவல், அப்போ எப்படி இதை காவல் நிலைய மரணமாக கருத முடியும்? அங்கே அந்த மாதிரி விபத்தாயிருச்சு, அதன் பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதுக்கு பிறகு தானே உயிரிழக்கிறாரு. அப்போ இது காவல் மரணமாக எப்படி கருதுறதுன்னு சொல்லி நிறைய பேர் ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை, காவல் மரணம் அப்படின்னாலே பொதுவாக காவல் நிலையத்தில் நடக்கக்கூடிய மரணம் மட்டும் காவல் மரணம் கிடையாது. காவல் மரணம்னா ஒரு நபரை விசாரணைக்கு எடுக்கப்பட்டு இல்லை ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த நபர் காவல்துறையினுடைய கை தொடுதலுக்கு அவங்க இருந்தாலே போதும். இப்போ நான் உங்களை அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் அரெஸ்ட்டு. இப்போ இந்த இடத்துல உங்களை நான் அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். இது ஸ்டேஷன் கிடையாது, ஒரு 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 ப்ரைவேட் இடம். ஒரு நீங்கள் கஸ்டடி. நீங்கள் அரெஸ்ட்டுன்னு சொன்னாலே லீகல் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் கஸ்டடி. அப்போ காவல் நிலையத்துக்கு போய் ஒருத்தர் விசாரணைக்கு உட்பட்டு வீட்டில் தற்கொலைக்கிறன்னா அவருக்கு என்ன வேணுமா இருக்குது? சரிங்களா? காவல் நிலையத்துக்கு போய் அங்கேருந்து காவல் நிலையத்துக்கே வராமல் எங்கே வச்சு ஒத்தை வீட்டில் வச்சு இவரை பிடிக்கிறாங்க. ட்ரோனை பறக்க விட்டு தான் பிடிக்கிறாங்க. எல்லா விஷயமும் வெளியில் வந்துருச்சு. ட்ரோனை பறக்க விட்டு அவனுடைய ஃப்ரெண்டு பிரியாணி வாங்கிட்டு வரதை கண்டுபிடிச்சி அவனுடைய செல் டவரை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ட்ரோனை பறக்க விட்டு ஒத்தை வீடு அந்த மானாமதுரை பக்கத்தில் ஒத்தை வீட்டில் வச்சு பிடிக்கிறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் அதே திருப்போணம் இன்ஸ்பெக்டர் தான் அந்த சித்திரவதையை ஈடுபட்டிருக்காரு. அப்போ திருப்போணத்தில் ஏற்கனவே ஒரு 5 பேர் சிறையில் இருக்கிறாங்களா? அப்போ அவங்களுக்கு பாடம் இல்லையா? சாத்தான்குளத்தில் ஏற்கனவே ஒரு 5 பேர் சிறையில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு அந்த பாடம் போய் சேரலையா? விக்னேஷ் வழக்கில் ஒரு 6 பேர் வழக்கில் இருக்கிறாங்களே, கோகுல்ஸ்ரீ வழக்கில் ஒரு 6 பேர் வழக்கில் இருக்காங்களே. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு 40 காவல்துறையை சேர்ந்த போலீஸார் வழக்கில் இருந்தும் இவங்க திருந்தலையா? அப்போ சரியான தண்டனைகள் கிடைக்காதனால தான் அவங்க இதை செய்கிறாங்க. காவல் மரணங்கிறது கஸ்டடின்னு சொன்னாலே அது அவ்வளோதான், காவல் தான். மீண்டும் இது போன்ற ஒரு காவல் மரணங்கள் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் சார் நம்ம இந்த நேர்காணல்லாம் பதிவு பண்ணுறோம், மக்கள் பார்வைக்கு சென்று எடுத்துகிட்டு போகிறோம். மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் சார். மிக்க நன்றி சார். நன்றி.